ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து பேரிச்சம்பழம் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேரிச்சம்பழம் ஒரு 100 கிராமுக்கு மேலே இருந்தால் கூட ஓகே எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாதாம் பருப்பும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணலாம், முதல்ல மிக்சியில் வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா அடித்து வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி அதிகம் சேர்த்துக்க வேணாம். நான் தண்ணி லைட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் தண்ணியாக சேர்த்துக்கேன். இப்போ வந்து ஜவ்வரிசி ஒரு பதத்துக்கு வெந்த உடனே நான் கொஞ்சம் லேட்டாக வேக விட்டுட்டேன். கொஞ்சம் பதமாக வேக வச்சு ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் நம்ம இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் லைட்டாக நெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கலாம். பாதாம் பருப்பு இதெல்லாம் உடச்சி போட்டு வறுத்து வச்சுக்கலாம். வந்துட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ பேரிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதை மிக்ஸியில் அடித்தேன் பாருங்கள். அதை வந்து லைட்டாக நெய் ஊற்றி அதில் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்கனாலும் கொதிக்க வைக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து ஜவ்வரிசி பொருளுக்கு வெந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை எடுத்து அப்படி இதில் வெந்த ஜவ்வரிசி எடுத்து இதில் வந்து பேரிச்சம்பழத்தை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு 150 கிராம், அதுக்கு மேலே ஒரு 200க்கு கொஞ்சம் கம்மியாக போடலாம். ரொம்ப ஜாஸ்தி இனிப்பாக இருக்கும். 150 கிராமுக்கு மேலே போடலாம். தேவையான அளவு இனிப்பு குறைவாகவே எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு வெல்லம் நல்லா கொதிச்சிடும். வெல்லம் நல்லா கொதித்தோடனே அதை அப்படியே எடுத்து அந்த பேரிச்சம்பழம் இது பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணியாக தான் வச்சுருக்கேன். நான் ஜவ்வரிசி வேணும் இன்னொரு 50 கிராம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்புலாம் நல்லா வேகட்டும். இது வந்து இதுக்கு நடுவில் வந்து நம்ம தேங்காய், ஏன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பால் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் லைட்டாக ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த தேங்காவை பால் மாதிரி எடுத்து, தேங்காய் அது வந்து துப்பியாக இருக்கும், அதனால் தேங்காய் பால் மாதிரி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் இதில் பேரிச்சம்பழம் இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். அதை வந்து துணியில் போட்டு பாருங்கள், நான் புழிஞ்சிட்டேன். ஏன்னா அந்த வந்து அந்த சக்கையாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், திரியாக இருக்கும். அதனால் வந்து அது புழிஞ்சி எடுத்துட்டேன் பாருங்கள். அதை வந்து தேங்காய் பால் அதில் ஊற்றிட்டேன். இது நல்லது, உடம்புக்கு நல்லது. பேரிச்சம்பழம் நல்ல ஸ்ட்ரென்த்து நம்ம உடம்புக்கு. அதேமாதிரி தேங்காய் பால் அதை விட ஸ்ட்ரென்த்து. அதனால் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது ஜவ்வரிசி போட்டோன்னே வெந்துடும். அதனால் ஜவ்வரிசி உடனே ஒரு அரை பதத்துக்கு வெந்தும் போதே நம்ம இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா சீக்கிரம் முன்னாடியே கொதிக்க வைக்கணும். ஜவ்வரிசி நமக்கு முழுசாக தெரியாது. அது நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு வேணால் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்து நல்லா ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது ஏலக்காவை நல்லா தட்டி போட்டு, ஏலக்காவை நல்லா ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி போட்டு அதை போட்டு இறக்கி வச்சுருங்க. சூப்பராக பேரிச்சம்பழம் பாயாசம் ரெடி. செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாந்தகுமாரியோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.